بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே காஃபிர்களுடைய நிலையை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறார். அதற்கு முன்புள்ள வசனத்தில் பாவம் செய்தவர்கள், தீமையை உலக வாழ்க்கையில் சம்பாதித்து கொண்டவர்களுடைய நிலை எப்படி இருக்கும், அவருடைய முகங்களெல்லாம் கருத்து போய் இழியடைந்தவர்களாக நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த 28வது வசனத்தில் வயௌம நஹ்ஷுருஹும் ஜமீஅன், நாம் அனைவரையும் மறுமை நாளிலே மாஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டக்கூடிய நாளில் சும்ம நகூலு லில்லதீன அஷ்ரகு, அல்லாஹ்விற்கு இணை வைத்தார்களே அப்படிப்பட்ட அந்த இணை வைத்தவர்களுக்கு நாம் சொல்வோம், மகானக்கும் அந்தும் வ ஷுரகாஉக்கும், நீங்கள் இணையாக எடுத்துக்கொண்ட அந்த தெய்வங்களும் இங்கே நில்லுங்கள். ஃபஸய்யல்னா பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் நாம் பிளவுகளை ஏற்படுத்துவோம், பிரிவை ஏற்படுத்துவோம். அப்பொழுது அந்த சிலைகளை வணங்கினார்களே, அந்த சிலைகள் யாரையெல்லாம் வணங்கினார்களோ அவைகள் பேசும். வகால ஷுரகாஉஹும் மா குந்தும் இய்யானா தஅபுதூன், இறைவா, எங்களை அவர்கள் வணங்கினார்கள், எங்களை அவர்கள் வணங்குவோர்களாக இல்லை, எங்களுக்கு தெரியாது என்பதை அவர்கள் சொல்லு காட்டுவார்கள். அப்பொழுது ஃபகஃபா பில்லாஹி ஷஹீதம் பைனனா வ பைனக்கும், இறைவா, எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் ரப்பிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு அவர்களை வைத்து கேட்கிற பொழுது, அந்த இணை வைத்தவர்கள், இந்த இணை யாரையெல்லாம் அவர்கள் இணை வைப்பாளர்களாக எடுத்தார்களோ அவர்களெல்லாம் சொல்வார்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் சாட்சியால் போதுமான சாட்சியாக அல்லாஹ்வே இருக்கிறான். இன் குன்னா அன் இபாதத்திக்கும் லகாஃபிலீன், நிச்சயமாக எங்களை வணங்குவதை விட்டும் நாங்கள் பொடுபோக்கானவர்களாக, எங்களுக்கு தெரியாதவர்களாக நாங்கள் இருந்தோம், எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் சிலைகளாக எடுத்தவைகள் அவைகள்லாம் மரமட்டைகள், கல்லுகள், இது போன்றவர்களை தெய்வமாக எடுத்தார்கள். அது கேட்காது, பார்க்காது, எந்த அறிவும் இல்லை. அவைகளெல்லாம் ஜமாதாக, அதுவெல்லாம் சடலங்களாக, உயிரற்றவைகளாக இருந்தது. அது எப்படி வணங்குவதற்கு தகுதியானதாக இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அந்த இணையாக எடுத்துக்கொண்டவர்கள், சிலர்கள் மலக்குகளை எடுத்தார்கள், சிலர்கள் ஷைத்தான்களை வணங்கினார்கள், சிலர்கள் சிலைகளை வணங்கினார்கள். இவைகளெல்லாம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே அவைகளெல்லாம் சொல்லிவிடும், எங்களுக்கும் இவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று. மறுமை நாளிலே ஒரு அழைப்பார், யாரையெல்லாம் வணங்கினார்களோ அவர்களுக்கு பின்னால் நிற்கட்டும் என்று சொல்வார். அந்த மலக்கு சொல்கிற பொழுது, சூரியனை வணங்கியவர்கள் சூரியனுக்கு பின்னால் நிற்பார்கள், சந்திரனை வணங்கியவர்கள் சந்திரனுக்கு பின்பாக நிற்பார்கள், சிலைகளை வணங்கியவர்கள் சிலைகளுக்கு பின்னால் நிற்பார்கள். இப்படியாக யாரெல்லாம் யாரை வணங்கினார்களோ அல்லாதவைகள் அவைகளுக்கு பின்னால் நிற்பார்கள். இன்னொரு ஆயத்திலே சொல்கிறான், இது தபர் அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ, பின்பற்றியவர்களை விட்டும் பின்பற்றப்பட்டவர்கள், அந்த மாபூதுகள் வணங்கப்பட்டவைகள் அவைகளெல்லாம் நீங்கிவிடும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது
இவர்கள் எங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என்று சொல்லிவிடும். அப்படிப்பட்ட அந்த நாளில் ஹுனாலிக தபுலு குல்லு நஃப்ஸிம்மா அஸ்ஸலஃபத், அந்த இடத்தில் அந்த நாளில் மனிதன் எதையெல்லாம் உட்படுத்தியிருந்தானோ, எதையெல்லாம் சம்பாதித்தானோ அவைகளெல்லாம் வெளிப்பட்டுவிடும், அவைகளெல்லாம் கண்கூடாக பார்ப்பான். ஒருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக், அவன் அல்லாஹ்வின் பால் மௌலாகும் அவர்களுடைய அரசனாக இருக்கக்கூடிய அல் ஹக்தி உண்மையான சத்தியமான இறைவனாக அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள். வதல்ல அன்ஹும் மா கானு யஃப்தரூன், அவர்கள் உலக வாழ்க்கையில் எதையெல்லாம் அவர்கள் இட்டுக்கட்டினார்களோ அவைகளெல்லாம் அப்படிப்பட்டவைகளெல்லாம் அவளை விட்டும் சென்றுவிடும், மறைந்துவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே அந்த சிலைகளை வணங்குகிறார்களே அந்த காபீர்களுடைய நிலையும் அந்த வணங்கப்பட்டவைகளுடைய நிலையும் இப்படித்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் இணை வைப்பு கடந்து விடக்கூடாது. முழுமையாக அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். மறுமை நாள் வருகிற பொழுது மௌத்துடைய தருவாயில்தான் ஒவ்வொருவருக்கும் அந்த சத்திய அந்த கொள்கை வெளிப்பட்டுவிடும். அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் அவர்கள் சம்பாதித்தவைகளை கண்டுகொள்வார்கள், கண்கூடாக பார்ப்பார்கள், ரப்பின்பால் திருப்பப்படுவார்கள். அவன்தான் உண்மையான அதிபதி, அவன்தான் சத்தியமானவன், அசத்தியங்கள் அனைத்தும் அழிந்துவிடும், சென்றுவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய ரப்புல் ஆலமீனை நாம் தொழுது வணங்கி வழிபாடுகள் செய்து அல்லாஹுவை நாம் இஹ்லாஸான முறையில் வணங்கக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சிறிய பெரிய அனைத்து இணை வைப்பிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி.